ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷினி சேனல். இன்னும் எனக்கு உடம்பு கொஞ்சம் நார்மல் ஆகலைங்க. கொஞ்சம் ஒரே த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது. ஃபீவர் விட்டு விட்டு வருது. நேற்றுக்கு திரும்ப வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தேன். அவங்க வந்து ப்ளட் டெஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் ஃப்ளூ இருக்குது, லைட்டாக ஃப்ளூ ஃபீவர் தான் இது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நெப்ளைசர் 2 வேளையும் வச்சிட்ருக்கேன் அந்த சளி குறையிறதுக்குன்னு. நேற்றுக்கு ரொம்ப முடியாமல் இருந்தது. நேற்றுக்கு சரின்ட்டு விட்டுட்டு அதனால தான் நேற்று உங்களுக்கு வந்து வீடியோ என்னால் கொடுக்க முடியல. இன்றைக்கி வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. பாருங்கள், தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெரி சாரி. இன்றைக்கி வந்து தொடர்ந்து அந்த ட்ராவல் விளாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சென்னை போய்ட்டுருக்கும்போது நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 9:30 இருக்குங்க. 9:30க்கு கேப் போட்டுட்டு நாங்கள் இங்கே சிங்காநல்லூர்லேருந்து உக்கடம் ஸ்டேஷனுக்கு நாங்கள் இங்கேருந்து போனோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம் அப்படின்னா இது பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு தேவையான திங்ஸு, எங்களுக்கு தேவையான திங்ஸு இது எல்லாமே கிட்டத்தட்ட எடுத்து வச்சு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒன்று பார்த்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோங்க. குழந்தைங்களுக்கு தேவையானது மெடிசன்ஸு, எங்கே போனாலும் மெடிசன்ஸ் இல்லாமல் போகவே மாட்டோம். குழந்தைங்களுக்கு போயிட்டு அங்கே பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் முன்னாடியே போயிட்டோம். நாங்கள் ஒரு 1/2 hour முன்னாடி கிட்டத்தட்ட இங்கே வந்து 9:10க்கு கிளம்பினோம். அங்கே நாங்கள் கூட ஸ்டேஷனுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா 9:45க்கெல்லாம் நாங்கள் போயிட்டோங்க. போனப்போ பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து 10:30க்கு தான் அப்படின்னாங்க. அதனால் அந்த வந்து வெயிட்டிங் ஹாலில் எல்லோரும் உட்காந்துட்டு இருந்தாங்க. பசங்களாம் ரொம்ப வெயிட்டிங் ஹாலில் பாருங்கள், ஹர்ஷினி எல்லாம் ரொம்ப அமக்கலம். ராத்திரி 10:30 மணி ஆனாலும் அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. காலையில் எப்போ தூங்கி இந்த மாதிரி இருந்தாங்க இன்றைக்கி அமக்கலம். ஏன்னா ஹர்ஷன் வந்து விவரம் தெரிஞ்சு இப்போ தான் வந்து ட்ரெயினில் போகிறோம். முன்னாடி சின்ன வயசில் போயிருக்கான், ஒரு தடவை திருப்பதிக்கு போயிருக்கோம். பட் அவ்வளோ விவரம் தெரியல. இப்போ வந்து நல்லாவே அவனுக்கு விவரம் தெரியுதுன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். சரின்ட்டு பார்த்தோன்னா அங்கே A2 AC போட்டிருந்தோம். நாங்கள் இங்கே ஏசி கோச்சில் தான் போனால் அங்கே பார்த்திங்க அப்படின்னா கீழே அழகாக வந்து ரூம் மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. 2 லோயர் பர்த்து 2 அப்பர் பர்த்து புக் பண்ணியிருந்தார். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 மந்த்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டோம். பாருங்கள், 2 மேலே ஏறி உட்காந்து ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. 2 ஒரே அமக்கலம். மேலே தான் படுத்துப்பேன் அப்படின்னு இந்த லக்கேஜஸ்லாம் எடுத்து ஏற்றி இறங்கி ரொம்ப ஒரு வழியாகிட்டு அந்த தடவை போயிட்டு வரத்துக்குள்ளேயும். இன்னும் கொஞ்சம் பிளான்டாக கொஞ்சம் போனோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அங்கேயே வந்து பெட்ஷீட்டு, தலகாணி உரை எல்லாமே கொடுத்தாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. கொஞ்ச நேரம் குழந்தைங்க அமக்கலம் பண்ணாங்க, அப்புறம் தூங்கிட்டாங்க. காலையில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 6:30க்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில், சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் நாங்கள் வந்து இறங்கினோம். பார்த்திங்கன்னா அங்கே வந்து இறங்கினோடனே கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து மெட்ரோ ட்ரெயின் போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு மெட்ரோ ட்ரெயினில் போகலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து எங்கள் நாத்தனார் வீடு பார்த்திங்க அப்படின்னா ட்ரிப்ளிகேனில் இருக்குது சென்னையில். அவங்களாம் சத்திரத்துக்கு வந்துடுவாங்க காலையில். அவங்க வீட்டில் ரொம்ப கூட்டமாகவும் இருக்கும். சரி, எனக்கும் ரொம்ப ஃபீவராக இருக்குது, அங்கே போனோம்னா யாருக்காவது ஃபீவர் என்னோடய ஃபீவர் தொத்திச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் பயமாக இருந்தது. அதனால் எங்கள் சிஸ்டர் வீடு பம்மனில் இருந்தது. சரி, அங்கே தங்கிட்டு மறுநாள் காலையில் தானே முகூர்த்தம், அதனால் காலையில் போய்க்கலாம் அப்படின்ட்டு குழந்தைங்களோட அங்கே போனோம். பம்மல் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து இறங்கிட்டு காஃபியெல்லாம் சாப்பிட்டுட்டு மெதுவாக இறங்கினோடனே பார்த்திங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் ரொம்ப நல்லா இருந்தாங்க, சூப்பராக இருந்தது. பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு போகிற ஒரு ஏர்போர்ட்டில் வந்து இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. அந்த மாதிரி இருந்தது. போயிட்டு மெதுவாக அங்கேருந்து இறங்கிட்டு இது போயிட்டே இருக்கும்போது இங்கே கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. இங்கே ஆச்சரிய பாருங்கள், வர இடம்லாம் டாட்டா கட்டிக்கிட்டு எல்லோரோட இது ரொம்ப ஜாலியாக தான் இருந்தால் குழந்த. கொஞ்ச நேரம் ஆச்சு ரொம்ப தெரியலைங்க. அந்த பம்மல் போய் கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு வந்து ஃபீவர் வந்துருச்சு. நல்லா தான் இருந்தா. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த பீச்சுக்கு போனதா எதுக்கு போனது என்னன்னு தெரியல. கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு வந்து ஃபீவர் வந்தது. அப்புறம் தான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் எல்லாம் மட்டிகிட்டு வந்தோம். சரின்ட்டு பம்மல் வந்து அந்த பார்த்திங்கன்னா திருசூலம் அங்கே இறங்கினோம். அங்கேருந்து வந்து திரும்ப வந்து கேப் புக் பண்ணிவிட்டு பம்மல் போய்க்கலாம் அப்படின்ட்டு அங்கே பார்த்திங்கன்னா திருசூலம் அந்த ஸ்டாப்பிங்கில் வந்து A2B இருந்தது ஸ்டேஷனுக்குள்ளேயே. சரி, பசியாக இருக்கேன்ட்டு அங்கேயே சாப்பிட்டு போயிடுவோம். அந்த டைம் வந்துருச்சு, 9 மணி ஆகிடுச்சு அப்படின்ட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் என் சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப வந்து நங்கநல்லூர் மறுநாள் காலையில் அன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் காலையில் நங்கநல்லூரில் ஒரு சத்திரங்க, சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம்னு ஒரு சத்திரம். அங்கே நல்லா இருந்தது அந்த சத்திரம். அங்கே எடுத்திருந்தாங்க. ரொம்ப நல்லா நடந்தது கல்யாணம். அதோடய கிளிப்பிங்ஸ்லாம் அடுத்த